வணக்கம் நண்பர்களே, நான் நம்ம கிறிஸ்துராஜ். இன்னைக்கு நான் உங்ககிட்ட இந்த காவேரி விஷயத்தை பற்றி சில விஷயம் ஷேர் பண்ண விரும்புகிறேன். குறிப்பாக இந்த மேகதாது விவகாரத்தை பற்றி சில விஷயத்த உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ண விரும்புகிறேன். இன்னைக்கு ஃபஸ்ட்டு மேகதாது அந்த அணையை பற்றி தெரிஞ்சதுக்கு முன்னாடி நம்ம இந்த காவேரி ரிவர் அது ஹிஸ்ட்ரி என்ன, அதோட ஒப்பந்தம் எப்போ போட்டாங்க, புது அணை எப்போ கட்டினாங்க, இதை பற்றிலாம் நான் உங்கள்கிட்ட விஷயம் ஷேர் பண்ணுறேன். நீங்களும் தெரிஞ்சுக்கங்க. இந்த இந்த காவேரி உற்பத்தியார் பகுதி என்னன்னா குடகு மாவட்டத்தில் இருக்கிற தலைக்காவேரின்ற பகுதி. இந்த குடகு மாவட்டம் என்பது 1956 மொழிவரி மாநிலம் பிரிக்கும்போது அது கர்நாடகா வசம் போனது. அப்பொழுதே சில மொழி ஆர்வலர்கள் குடகு மக்கள் குடகு பழங்குடியின மக்கள் தமிழக பூர்வக்குடி மக்கள், அதனால குடகு மாவட்டத்தை தமிழ்நாடோட சேர்க்கணும் அப்படின்னு அப்பயே போராட்டம் பண்ணாங்க. ஆனால் ஏனோ சில காரணங்களால குடகு மாவட்டம் நம்ம விட்டு போயிடுச்சு. அது மட்டும் கிடையாது, பெங்களூரும் தமிழ்நாடோட சேரணும் அப்படின்றதுக்காகவும் போராடினாங்க 1956 முன்னாடி. சில சந்தர்ப்ப சூழ்நிலையால பெங்களூரும் தமிழ்நாட்டை விட்டு கர்நாடகாவுக்கு போயிடுச்சு. இதனால குடகு மாவட்டம் நம்ம விட்டு போனதால நம்மளுக்கு என்ன நஷ்டம் அப்படின்னு நீங்க கேட்கலாம். இந்த குடகு மாவட்டத்தை தான் தலைக்காவேரின்னு ஒரு பகுதி இருக்குது. அந்த தலைக்காவேரி பகுதி தான் காவேரியுடைய பிறப்பிடம். நீங்க நான் அந்த இடத்துக்கு போயிருக்கிறேன், தலைக்காவேரிக்கு. நீங்க அந்த இடத்துக்கு போனோம்னா இங்கேருந்து ட்ரெயினில் மைசூருக்கு போய் அங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 120 கிலோமீட்டர் நீங்கள் சாலை மார்க்கமாக பயணம் பண்ணிங்கன்னா அந்த இடத்த நீங்கள் அடையலாம். அந்த இடம் மிகவும் ஒரு நல்ல சுற்றுலாத்தலமாக தான் இருக்குது. அந்த அந்த பகுதி தலைக்காவேரியில் தான் காவேரியுடைய பிறப்பிடம். அந்த தலைக்காவேரி பகுதியில் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 600 முதல் 800 சென்டிமீட்டர் மழை பெய்யுங்க. அந்த பர்டிகுலர் தலைக்காவேரி பகுதியில் மட்டும்தான். இந்த குடகு மாவட்டத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா, அந்த மாவட்டம் ஃபுல்லாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 272.5 சென்டிமீட்டர் மழை வரும். இந்த காவேரியோட நீர்பிடி பகுதி இருக்குல்ல, கிருஷ்ணராஜசாகர், அது மிகப்பெரிய அணை. அந்த அணையில் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 81 சென்டிமீட்டர் மழை வரும். ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் மேட்டூர் அணை இருக்குது. அந்த மேட்டூர் அணை தான் கேட்வே ஆஃப் காவேரி டு தமிழ்நாடுன்னு. அந்த பகுதி பார்த்தீங்கன்னா வெறும் 76.2 சென்டிமீட்டர் மழை தான் பெய்யும். அதே போல் கல்லணை எடுத்துக்கிங்கன்னா, தஞ்சாவூரில் கல்லணை பார்த்தீங்கன்னா 85.9 சென்டிமீட்டர் மழை வரும். தஞ்சை பகுதி ஃபுல்லாக நீங்கள் எடுத்துக்கினா கூட ஒரு வருஷத்துக்கு 97 சென்டிமீட்டர் மழை தான் வரும். நான் ஏன் உங்கள்கிட்ட சொல்கிறேன்னா, எங்களுக்கு போதிய நீர் வளம் இல்லை, தண்ணி பற்றாக்குறை அப்படின்ட்டு கர்நாடகா சேர்ந்த சில பேர் பேசுகிறாங்க. அவங்க அதை புரிஞ்சுக்கணும். நமக்கு கிடைக்குதோ ஒரு வருஷத்துக்கு 100க்கும் குறைவான சென்டிமீட்டர் மழை தான். ஆனால் கர்நாடகா எடுத்திங்கன்னா காவேரி உற்பத்தி ஆகிற பகுதியிலேயே கிட்டத்தட்ட 600 முதல் 800 சென்டிமீட்டர் மழை வருது ஒரு வருஷத்துக்கு. ஸோ அவங்களுக்கு மழை வளம் இருக்குது, வருடத்துக்கு அதிக அளவு மழை பெய்யுது. ஆனால் தமிழகத்துக்கு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணம் அவங்களுக்கு இல்லை. இந்த நீரை வச்சு அரசியல் ஆக்கணும் அப்படின்றது தான் அங்கே இருக்க சிலர் மட்டும் இல்லை, பல பேருடைய எண்ணமாக தான், பல கட்சியோடைய எண்ணமாக தான். பிஜேபி ஆட்சிக்கு வந்தாலும் சரி, காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தாலும் சரி, ஜனதாதள் ஆட்சிக்கு வந்தாலும் சரி, அவங்களோட ஒரே மனநிலை என்னன்னா தமிழ்நாட்டுக்கு ஒரு சொட்டு காவேரி தண்ணீரும் தரக்கூடாது. அதான் அவங்களுடைய எண்ணம். இந்த வருஷம் ஜூன் மாதம் 12ஆம் தேதி காவேரி தண்ணி நம்மளுக்கு கிடைச்சிருக்கணும். குறிப்பாக ஜூன் மாதம் 12ஆம் தேதி வருஷம் மேட்டூர் அணை பாசனத்துக்காக திறப்பாங்க. இந்த வருஷம் இன்னைக்கு இருக்க பாசனத்துக்காக திறக்கவே இல்லை. இதனால் என்னன்னா, நம்ம காவேரி நம்பி இருக்க விவசாயிங்க ரொம்ப நஷ்டமாடுறாங்க.
விவசாயம் எல்லாம் பொய்த்து போகுது. இதை பற்றி மாநில அரசும் சரி, மத்திய அரசும் சரி, கர்நாடக அரசும் சரி அவங்களோட விருப்பு மறந்து மக்கள் நலனுக்காக யோசித்து தமிழகத்துக்கு தர வேண்டிய காவேரி தண்ணீரை கொடுத்தாங்கன்னா அது தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய பயனாக இருக்கும். குறிப்பாக விவசாய மக்களுக்கு மிகப்பெரிய பயனாக இருக்கும். சரி, ஓகே. இந்த காவேரி நதியை பற்றி, காவேரி நதி ஒப்பந்தத்தை பற்றி சில விஷயம் நான் உங்களோட ஷேர் பண்ண விரும்புவேன். இந்த காவேரி ஒப்பந்தன்றது பிரிட்டிஷ்காரன் காலத்திலே போட்டதுங்க. அதாவது சென்னை ராஜதானிக்கும் மைசூர் சமஸ்தானத்துக்கும் இடையே 1924 காவேரி தொடர்பாக ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. அந்த ஒப்பந்தம் 50 வருஷத்துக்கு காலாவதி ஆயிடுச்சு. அதாவது நம்ம 1974 அப்போவே நம்ம ரெனியூவல் பண்ணியிருக்கோம். நம்ம ரெனியூவல் பண்ணாதால இதை பயன்படுத்தி கர்நாடகா என்ன பண்ணாங்கன்னா நிறைய அணைகள் கட்டிட்டாங்க. அதனால நமக்கு கிடைக்க வேண்டிய தண்ணீர் கிடைக்கல. இது தொடர்பாக அன்றைய தமிழக அரசு 1974 ஒரு கேஸ் போட்டாங்க சுப்ரீம் கோர்ட்டில். அன்றைய முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் இந்த கேஸை போட்டாங்க. ஆனால் என்ன ஆச்சுன்னு தெரியல. யார் வற்புறுத்தலோ யார் மிரட்டலும் தெரியல. அதிரடியாக அந்த கேஸ் வாபஸ் வாங்கிக்கினார். அந்த கேஸ் வாபஸ் வாங்காமல் நம்ம சுப்ரீம் கோர்ட்டில் இந்த வழக்கு நடத்தியிருந்தோன்னா நமக்கு ஒரு நிலையான டிஎம்சி தண்ணி வருஷம் கிடைச்சிருக்கும், முன்னாடியே கிடைச்சிருக்கும், நமக்கு சட்ட தீர்வும் கிடைச்சிருக்கும். ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு யாரோ சில வற்புறுத்தின் பேரில் 1974 அன்றைய முதல்வர் கலைஞர் அவர்கள் சுப்ரீம் கோர்ட்டில் போட்ட வழக்கை வாபஸ் வாங்கினால நமக்கு சட்ட ரீதியாக மிகப்பெரிய பின்னடைவு. இது மட்டும் கிடையாதுங்க. 1892 ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க பிரிட்டிஷ்காரங்களுக்கும் மைசூர் சமஸ்தானத்துக்கும். இந்த 1892 சரி, 1924 சரி, இந்த ஒப்பந்தம் நல்லபடியாக தான் இருந்துச்சு. தமிழ்நாட்டுக்கும் கர்நாடகாவுக்கும் எந்த ஒரு வாட்டர் டிஸ்பியூட்டும் இல்லை. இந்த 74 நம்ம ஒப்பந்தம் ரெனியூ பண்ணாமல் போனதாலையும் 74 நம்ம சுப்ரீம் கோர்ட்டில் போட்ட கேஸ் வாபஸ் வாங்கினாலும் தான் நமக்கு சட்ட ரீதியாக மிகப்பெரிய பின்னாடி இருக்குது. இந்த ஒப்பந்தத்தெல்லாம் கர்நாடக அரசு 1974 பிறகு அவங்க எந்த ஒப்பந்தத்தையும் அவங்க கடைபிடிக்கவே இல்லை. குறிப்பாக நம்ம தமிழ்நாட்டுக்கு கிடைக்க வேண்டிய தண்ணீரை அவங்க ஆரம்பத்திலேருந்தே இன்னைக்கு வரைக்கும் கொடுக்காம தான் இருந்திருந்தாங்க. இந்த நதிநீர் ஒப்பந்தம்ன்றது சர்வதேச ஒப்பந்தங்க. குறிப்பாக நீங்கள் நைல் நதி எடுத்துக்கொண்டீங்கன்னா 1929 என்ன சொல்லியிருக்காங்கன்னா கீழ்ப்படுகை நாடுகள் தான் முன்னுரிமை தரணும். இந்த நைல் நதி ஒப்பந்தம் தான் இந்த உலகத்தில் இருக்க எல்லா நதிநீர் ஒப்பந்தத்துக்கும் தாய் பத்திரம் மாதிரி. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா நைல் நதி ஒப்பந்தத்தில் 6 இடம் இருக்கிறவங்களுக்கு முன்னுரிமை கிடையாது. அது 6 கீழ்ப்படுகை, அதாவது அது போய் சேர இடம் இருக்குல்ல, கடலில் போய் சேர இடம், அந்த இடத்துல இருக்கிறவங்களுக்கு தான் முக்கிய உரிமை தரணும். அந்த பகுதியில் இருக்கிற நாடுகளுக்கு தான் முன்னுரிமை தரணும்ன்ட்டு நைல் நதி ஒப்பந்தம் 1929 சொல்லியிருக்காங்க. இதை பின்பற்றி நாம் இந்த ஒப்பந்தம் இதை பின்பற்றி இந்திய அரசாங்கம் கடைபிடிச்சிருந்தா கூட காவேரியுடைய கீழ்ப்படுகை மாநிலம்ன்றது தமிழ்நாடு தான். நமக்கு முன்னுரிமை கிடைச்சிருக்கும். அதையும் நம்மளுக்கு மத்திய அரசாங்கமும் சரி, அன்றைய மாநில அரசாங்கம் சரி, கர்நாடக அரசாங்கம் சரி பின்பற்றவே இல்லை. குறிப்பாக இந்த நைல் நதி ஒப்பந்தத்தை எடுத்தீங்கன்னா சூடான், எத்தியோப்பியா தான் அதோடைய நதியோட பிறப்பிடமேங்க. ஆனால் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா 1929 இந்த ஒப்பந்தம் போட்டதுலேருந்து ஒரு அணை கூட இதில் கட்டலை. எதுக்காக கட்டலைன்னா அந்த ஒப்பந்தம் தெளிவாக போட்டிருக்கேன். என்னன்னா 1929 ஒப்பந்தத்தில் கீழ்ப்படுகை நாடுகளுக்கு தான் முன்னுரிமை தரும் அப்படின்னு சொன்னதால கீழ்ப்படுகை நாடுகளுக்கு நம்ம அணை கட்டினா அவங்களுக்கு தண்ணி பாதிப்படையும் அப்படின்ற காரணத்தால் சூடான் நாட்டு ஒரு அணை கூட கட்டலை. ஆனால் கர்நாடகா என்ன பண்ணுச்சு,
1974 ஒப்பந்தம் முடிவடைந்த உடனே சிறு சிறு அணைகள் எக்கச்சக்கமும் கட்டிட்டாங்க. அதனால தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய தண்ணி நம்மளுக்கு வரல. குறிப்பாக காவேரி பொறுத்த வரைக்கும்னா நமக்கு இடைக்கால தீர்ப்பு ஒன்று கொடுத்தாங்க. என்னன்னா அதில் 10.1 டிஎம்ஸ் தண்ணி தரணும் அப்படின்ட்டு. ஆனால் நம்மளுக்கு கர்நாடகா கொடுத்த எவ்வளோ தெரியுமா? 1.81 டிஎம்ஸ் தான் தண்ணி தந்துருக்காங்க. இந்த இடைக்கால ஒப்பந்தம் வந்து 2002 இடைக்கால உத்தரவு தீர்ப்பு சொன்னாங்க. தமிழ்நாட்டுக்கு 10.16 டிஎம்ஸ் தண்ணி தரணும் வருஷம் வருஷம் அப்படின்னு தீர்ப்பு சொன்னதை மீறி கர்நாடக அரசு என்ன பண்ணாங்க? 1.81 டிஎம்ஸ் தண்ணி தான் நம்மளுக்கு கொடுத்தாங்க. அந்த வருஷம் 2002 வருஷம் இதனால வந்து மிகப்பெரிய தமிழ்நாட்டு வறட்சி, குறிப்பாக காவேரி டெல்டா மாவட்டம் ஃபுல்லாக வறட்சி. நிறைய விவசாயிங்க இந்த வறட்சியால் தற்கொலை பண்ணிக்கினாங்க. ஸோ அன்னைக்கு நம்மளுக்கு கிடைக்க வேண்டிய நீரை கர்நாடகா தராதால தஞ்சை விவசாயிங்க தற்கொலை பண்ணிட்டு இருக்காங்க நிறைய பேர். இன்னொன்று, நமக்கு வந்து வருஷம் வருஷம் கர்நாடகா தண்ணி தராதால என்ன ஆச்சுன்னா நம்மளுடைய கடலோர மாவட்டம் அதுவும் பாதிப்படைஞ்சது. நீங்கள் கேட்கலாம், காவேரி தண்ணிக்கும் கடலோரத்துக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது, கடற்கரைக்கு என்ன சம்மந்தம் இருக்கு? இந்த காந்தளம் சச்சிதானந்தன் ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து கடல் ஆய்வாளர். அவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, காவேரி தண்ணி வந்து நம்ம அது வங்கக்கடல்ல சேராதால நைட்ரஜன் குறைஞ்சி அதனால வந்து மீன் வளம் இல்லை. அந்த மீன் வளம் இல்லாததால நம்மளுடைய மீனவர்களுக்கு வந்து நமது மாநில எல்லை ஒற்றிருக்க பகுதியில் மீனே கிடைக்கல. இதனால என்ன பண்ணுறாங்க? நம்ம மீனவர்கள் வந்து கச்சத்தீவு போயிட்டு அங்கே மீன் பிடிச்சிக்கிறாங்க. அந்த கச்சத்தீவு மீன் பிடிக்கிறதால இலங்கை கடற்படை வந்து சில பேர் கைது பண்ணுறாங்க, சில பேர் சுட்டு கொள்றாங்க. ஸோ நம்ம மீனவர்களும் இந்த காவேரி தண்ணி தமிழ்நாடு வராதால பாதிப்படைகிறாங்க. இந்த கச்சத்தீவில் வந்து ஏன் அதிக மீன் இருக்குது அப்படின்றதும் இந்த காந்தள சச்சிதான் சொல்லியிருக்காரு. என்னன்னா, இந்த கோதாவரி ஆறு வந்து அது நீரோட்டம் செல்ற பகுதி என்னன்னா அதான் கச்சத்தீவு. ஸோ தொடர்ந்து கோதாவரி ஆறு வங்கக்கடலில் சேர்ற இடம் வந்து அது நீரோட்டம் முடிகிற இடம் வந்து கச்சத்தீவு. அதனால அங்கே வந்து நீர்வளம் அதிகமாக இருக்குது. நீர்வளம் அதிகமாக இருக்கிறதால அங்கே வந்து மீன்வளம் அதிகமாக இருக்குது, நீரோட்டம் அதிகமாக இருக்குது, மீன்வளம் அதிகமாக இருக்குது. அதனால தான் வந்து அந்த கச்சத்தீவு பகுதியில் அதிக மீன் இருக்குது. அந்த மீனை பிடிக்கிற நம்ம மீனவர்கள் போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. நமக்கு தர வேண்டிய தண்ணீரை கர்நாடகா கொடுத்துருந்தாங்கன்னா நமது கடல் பகுதியிலேயே நமக்கு மீன் வளம் கிடைச்சிருக்கும். இந்த காவேரி தண்ணி வராதால மீனவர்களும் பாதிப்படைஞ்சாங்க, விவசாயிகளும் பாதிப்படைக்கிறாங்க. இன்னும் சொல்லவேனா, சில மாவட்டத்திற்கு குடிநீர் பிரச்சனையே அதான் ஏற்பட்டுச்சு. இன்னொன்று சொல்றாங்க, என்னன்னா இந்தியாவும் பாகிஸ்தானும் என்ன நாடு? இந்தியாவும் பாகிஸ்தான் பகை நாடு. கிரிக்கெட் போட்டியில கூட ஒத்துமையா இருக்க மாட்டாங்க, அந்த அளவுக்கு பகை நாடு. அந்த பகை நாடுக்கும் நமக்கும் சிந்து நதி ஒப்பந்தம்னு இருக்குதுங்க. அது 1960 இருந்து போடப்பட்ட ஒப்பந்தம். அந்த ஒப்பந்தம் வந்து கடைசியா 2025 இந்த பாலேகான் தாக்குதல் நடத்துற வரைக்கும் அந்த ஒப்பந்தம் வந்து ஃபோர்ஸ்ல இருந்துச்சு. நம்ம வந்து எந்த ஒரு தங்கு தடையும் இல்லாம பாகிஸ்தானுக்கு குறிப்பிட்ட தண்ணீர் நம்ம கொடுத்துருந்தோம் அந்த ஒப்பந்தப்படி. இந்த பெகல்காம் தாக்குதல் நடக்கிறதுக்கு முன்னாடி இருக்க 2025 ஏப்ரல் இருக்கு சீரான நீர் பங்கீடு இந்திய அரசாங்கத்தால பாகிஸ்தானுக்கு கொடுக்கப்பட்டது. நீங்க யோசிக்கலாம், 1962லயும் ஒரு போர் நடந்துச்சு, 48லயும் இந்தியாவுக்கு பாகிஸ்தானுக்கு போர் நடந்துச்சு, 1971லயும் போர் நடந்துச்சு, 1999 கார்கில் போர் நடந்துச்சு. இந்த மூன்று போர்லையும், இந்தியா பாகிஸ்தான் போர்லையும் நமக்கு ஏகப்பட்ட நஷ்டம் இருந்தாலும் நம்ம வந்து சிந்து நதி ஒப்பந்தத்தை கடைபிடிச்சு அதை வந்து ஸ்டாப் பண்ணாம
பாகிஸ்தானுக்கு சேர வேண்டிய நதியை வந்து நம்ம முறையாக தான் கொடுத்துருந்தோம். ஸோ ஒரு ஒரு பகை நாட்டுக்கே நம்ம வந்து அந்த அளவுக்கு அந்த பகை நாடாக இருந்தாலும் அங்கே இருக்க மக்கள் பாதிப்படையக்கூடாது அப்படின்ற எண்ணம் இந்திய அரசாங்கத்துக்கு இருக்குது. அதனால தான் 2025 ஏப்ரல் வரைக்கும் சிந்து நதி ஒப்பந்தத்தை நம்ம வந்து கடைப்பிடிச்சு அவங்களுக்கு தண்ணீர் கொடுத்துருக்கோம். ஆனால் ஒரே இந்தியாவில் இருக்கிற ஒரு மாநிலம் இப்படி அடாவடி செய்யறது என்ன நியாயம்? நீ தான் யோசிக்கணும். இந்த காவேரி உடைய இறுதி தீர்ப்பு வந்து 2007 வந்து இறுதி தீர்ப்பு சொன்னாங்க. அதாவது 5/9/2007 வந்து இறுதி தீர்ப்பு சொல்லியிருக்காங்க காவேரி தீர்ப்பாயம். அதெல்லாம் சொல்லியிருக்காங்கன்னா, தமிழ்நாட்டுக்கு வருஷம் 419 டிஎம்சி தண்ணி கொடுக்கணும் கர்நாடகா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அதை வந்து கர்நாடகா வந்து பின்பற்றுறதே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இந்த தீர்ப்பாயம் வந்து 2007 சொன்னா கூட அதை வந்து என்னைக்கு கெசட்ல கொண்டு வந்தாங்கன்னா 19/2/2013, கிட்டத்தட்ட 7 வருடங்கள் கழிச்சு தான் நம்மளால ஒரு ஜட்ஜ்மெண்ட்டே கெசட்ல கொண்டு வர முடியுது. இந்த 2007 2013 வரைக்கும் மத்திய அரசாங்கத்துல வந்து அமைச்சரவையில் பங்கு பெற்றவர்கள் திமுக. இந்த காவேரி இறுதி தீர்ப்பை வந்து கெசட்ல வர்றதுக்காக அவங்க வந்து ஏதாவது ஒரு சின்ன துரும்பு போட்டாங்கன்னா கிடையாது. ஸோ ஒரு கெசட்ல வரவைக்கிறதுக்கே நமக்கு வந்து உதவி செய்யாதவங்க திமுக. மத்திய அமைச்சரவையில் 2007 2014 வரைக்கும் மத்திய அமைச்சர்கள் செல்வாக்கு மிகுந்த திமுகவால் ஒரு இறுதி தீர்ப்பு காவேரி தொடர்பாக தமிழ்நாட்டில் ஜீவாதம் தொடர்பாக ஒரு பிரச்சனை ஒரு தீர்ப்பை வந்து கெசட்ல வரவைக்க முடியலன்னா அப்போ நீங்கள் எதுக்கு மத்திய அமைச்சரவையில் அவ்வளோ நாள் இருந்தீங்க? ஸோ நமக்கு வந்து சென்ற அரசாங்கமும் சரி, திமுக அரசாங்கமும் சரி, அதிமுக அரசாங்கமும் சரி, நமக்கு காவேரி விஷயத்தை பொறுத்தவரைக்கும் நமக்கு வந்து அக்கறை இல்லாமல் பொறுப்பற்ற முறையில் அவங்க நடந்துக்கிறதால தான் இன்னைக்கு நம்ம விவசாயிங்க வந்து கஷ்டப்படுறாங்க. அன்றைக்கே அவங்க வந்து மத்திய அரசோடு போராடி கர்நாடகாவோடு போராடி சட்ட நடவடிக்கை எடுத்திருந்தாங்கன்னா இன்றைக்கு விவசாயிங்க வந்து தண்ணீருக்காக கஷ்டப்பட்டிருக்க மாட்டாங்க. அதை செய்ய தவறிட்டாங்க. மத்திய அரசில் தனக்கு செல்வாக்கை பயன்படுத்தி என்னென்னவோ சாதிச்சாங்க திமுகவினர் அதிமுகவினர். ஆனால் இந்த காவேரிக்காக எதுவுமே அவங்க செய்யலை. இவ்வளோ ஏன் சொல்கிறேன், ஒரு கெசட்ல ஒரு காவேரி இறுதி தீர்ப்பை கெசட்ல வந்து 2007 தீர்ப்பு சொன்ன அந்த தீர்ப்பை 2013 வரைக்கும் ஊர்கா போட்டு அதன் பின்பு தான் கெசட்ல கொண்டு வந்தாங்க. இந்த 2007 2013 வரைக்கும் மத்திய அரசாங்கம் இவங்க வந்து திமுக மிகப்பெரிய அங்கம் வகிச்சு மத்திய அமைச்சரவையில் பகைப்பட்டிருந்தாங்க. அவங்களால போராடவும் அவங்களால எந்த பிரயோஜனமும் இல்லை. அடுத்தது வரலாம். அடுத்தது வந்து இப்போ மேகதாதை பற்றி பேசலாம். கர்நாடகா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மேகதாது அணையை நாங்கள் கட்டுவோம். இந்த மேகதாது அணை வந்து கிட்டத்தட்ட 9,000 கோடி செலவில் வந்து கட்ட போகிறதா கர்நாடகாவுடைய நீர்வள அமைச்சர் TK சிவகுமார் அவர் சொல்லியிருக்காரு. இந்த மேகதாது அணை கட்டினா என்ன ஆகும்னா, இப்போ கிடைக்கிற தண்ணீர் வராது. அதாவது மேகதாது அணை கட்டுறாங்கன்னா தமிழ்நாட்டில் ஒரு சொட்டு தண்ணீர் கூட வராது. தமிழ்நாடு காவிரி டெல்டா மாவட்டம் இன்னொரு சஹாரா பாலைவனமாக மாறும். தான் நடக்கும். ஸோ இந்த மேகதாது அணைக்காக இன்றைய முதல்வர் வந்து சட்ட போராட்டம் நடத்தி மத்திய அரசோடு அனைத்து கட்சி தலைவர்களை அழைத்து சென்று டெல்லிக்கு சென்று பிரதமரை சந்தித்து இந்த மேகதாது அணை விஷயமா நமக்குள்ள உரிமையை கேட்டு இந்த அணை கட்டுறதை தடுத்து நிறுத்தலைன்னா விவசாயிங்க மிகப்பெரிய பாதிப்புள்ளாங்க. விவசாயிங்க மட்டும் கிடையாது, காவேரி நீர் நம்பியிருக்கிற மக்கள், குடிநீருக்காக நம்பியிருக்கும் மக்களும் இது வந்து மிகப்பெரிய பாதிப்படைவாங்க. ஸோ இன்றைய முதலமைச்சர் பிரதமருடன் சரி மத்திய அமைச்சருடன் சரி பேசி அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் ஒரு சட்ட நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்டுக்கொள்கிறேன்.